ஜனவரி 1 மாலையில் திருச்சிராப்பள்ளியில் விவேகாவுடைய கல்யாண மண்டபத்துக்கு வந்துடணும். 2வது நாள் 3வது நாள் கால் பொக்களை எடுத்துருவோம். ட்ரை பண்ணுங்க. இப்படியே டெய்லி காலையில் ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்து பழகுங்க. இந்த பொக்களங்கள் வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு செக்ஷன் 3வது நாள் அதிகாலையில் நான் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிற பெட்டியெல்லாம் தூக்கி காணாமல் போயிடுவாங்க. என் அனுபவத்தை பார்த்தேன். 4 நாள் கடந்துட்டா யாரும் தொடர்றதுல கஷ்டமே இல்லை. இந்த 2வது நாள் 3வது நாள் தான் அந்த புண்ணை தாங்க முடியாமல் டாக்டர்கள் கூட மருந்து சாதனைகளோட வேன் வரும். அதாவது உடல் நல லேசாக குறைஞ்சாலும் உடனே 4 டாக்டர்களை கூட இருப்பாங்க. எல்லாரையும் பார்த்து தினம் இரவு உணவு முடிந்த பிறகு ஒரு திரைப்படம் போடப்படும். அதை நான் பக்கத்துல இருந்து அந்த இங்கிலீஷ் மூவிஸ் 4 மூவிஸ் வச்சிருக்கேன். அதை பற்றி விளக்கம் தமிழ் படமும் வச்சிருக்கேன். மொத்தம் 11 நாள் 11 படம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இது ஒரு ஹாஸ்டல் லைஃப் மாதிரி ஆக்கிடுவோம். இங்கே எல்லாரும் ஈக்குவல்ஸ் தான். வைகோ பெரிய தலைவர் தொண்டர்லாம் கிடையாது. அதுக்காக தான் முக்கிய உங்கள்கிட்ட நீங்கள் என்ன கிறிஸ்டியனா ரோமன் கேத்தலிக்கா ஏதாவது ஒரு வசனம் தெரியுமா? ஏதாவது ஒரு வசனம் அதாவது ஒரு வசனம் அது தொடக்கம். சங்கீதத்தில் ஏதாவது தெரியுமா? எசாயாவில் ஏதாவது தெரியுமா? மார்க்கு யோவான் அவங்க எழுதுனாங்க. அதில் ஏதாவது தெரியுமா? நான் படிக்க சொல்லலை, தெரியுமான்னு கேட்டேன். எப்படி சர்ச்சுக்கு வார போறீங்க? போதவர் சொல்றதா காதில் வாங்கியிருப்பேன்.